தமிழ் அப்படிலாம் கிடையாது. அருவிதான் சரியாக ஐந்தருவி, புலியருவி, தேனருவி, பேரருவி, அருவிதான். அருவி வருவதால் அதுக்கு பேர் அருவின்னு அர்த்தம். இங்கிலீஷில் வாட்டர் ஃபால்ஸ்னு வச்சதா தமிழ் திரும்பி மொழி வந்துட்டாங்க. நீர் வீழ்ச்சி, வீழ்ச்சின்னு வைப்பாங்க. பாருங்க, பாகற்காய்னு என்ன தெரியுமா? கசப்புன்னு அர்த்தம். அதை கசப்புன்னு சொல்லலைங்க தமிழை. இனிப்பு, கசப்பு, தோற்பு, உப்பு, உரைப்பு, புளிப்பு இல்லை. பாகு அல்லாத காய் பாகற்காய், இனிக்காத காய் பாகற்காய். அவ்வளோதான். எவ்வளோ அருமையான மொழிபாரு. கசக்கிற காய் பாவக்காய் அப்படி சொல்ல. இனிப்பு அல்லாத காய் சொல்லுவாங்கல்ல, வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார். தோத்து போயிட்டார் கூட சொல்றதில்ல, வெற்றி வாய்ப்பை இழந்து விட்டார். ரொம்ப அழகா பேசியிருக்காரு, பெண்மையா. அதுவும் போறவங்க சொல்றாரு பாருங்க, நரகத்துக்கு போட்டு திட்டினாரு, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நல்லா இருக்கு, போ நரகத்துக்கு போ. அப்ப எங்க இருக்கு மகிழ்ச்சி? எல்லாரோடையும் போய் சேர்ந்து சந்தோஷமா மகிழ்ச்சியா. ஒன்றும் இல்லை, வீட்டில் எது மகளிருக்கு மகிழ்ச்சி சொல்லு பார்க்கலாம். நாளைக்கு அங்கே போகிறோம், இங்கே போகிறோம், அது வேற, அதெல்லாம் இல்லை. நீ சமைக்க வேணான்னு சொல்லுங்க, கேட்ட வரம் கிடைத்த மாதிரி இருக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம ஏதோ முக்கியமான வேலையில் இருக்கோம். நாளைக்கு கொஞ்சம் சாப்பாடு கொண்டு போகிறீங்களான்னு கேட்பாங்க. இதை பற்றி தான் பேசுவாங்களா நீங்கள்? அப்போ வேணாமா அது சொல்லுங்க. நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள அவ்வளோ யோசிக்க வேண்டும். அப்போ இதுவாக மகிழ்ச்சியை தரல இல்லைன்ட்டார் ஒரே வார்த்தை. இதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்காக இதோ நம்முடைய தேவி மக்கள் பெருது மகிழ்ச்சியாக இருப்பது வீட்டில் தான் என்று பேசணும். மைக்க ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டாரு. எதிர்கட்சி சதி. ஆதியில் உதித்த மொழி, அழிவில்லா வரம் பெற்ற மொழி, அமிழ்தினும் இனிதான மொழி, செம்மொழியான நம்மொழி. அன்னை தமிழை வணங்கி, பண்டிகைகள் பல இருந்தாலும் தமிழனுக்காகவே ஒரு பண்டிகை. உணவு உண்ணும் அனைவருக்கும் உணவளிக்கும் உழவனுக்கும் இயற்கைக்கு மட்டுமே தெய்வமாக கொண்டு நாம் வணங்கும் ஒரு பண்டிகை. தலைமுறைகள் பல மாறினாலும் மாறாத நம் தைப்பொங்கல் பண்டிகை. இப்பண்டிகையை வரவேற்று நமது இங்கே அனைவரும் வந்திருக்கும் அனைத்து குடும்பங்களும், அனைத்து வீடு வீடாக வந்திருக்கிறீங்களா, எல்லோரும் வீட்டோடு வந்திருக்கிற குடும்பங்களை வரவேற்று நமது ஈசி நம்மளுடைய ஈசி தமிழ் ஜேடிஎம்முடைய செயற்குழுவையும் வரவேற்று அழகான மேடையை மேலும் அலங்கரிக்க நம்மோடு வந்திருக்கும் நமது ஐயா சிரஞ்சீவி ஐயா திருஞான சம்பந்தம் ஐயாவையும் வரவேற்று நம்ம எதிரணி சிரஞ்சீவினா ஒன்றும் இல்லை, பல்லாண்டு காலமாக இருப்போம்னு அர்த்தம். நீங்கள் தெலுங்கு நடிகருக்கு தமிழ் நடிச்சுட்டு இருக்காது, ஒரு போய் சிரஞ்சீவி சொல்றாங்க வரங்க ஐயா. அதுக்கப்புறம் வர அப்புறம் நம்ம எதிரணி கொஞ்சம் கூட வீட்டோட ஒட்டாம ஒதுங்கியே வாழும் நம்மளுடைய எதிரணியையும் இங்க வணக்கம் சொல்லி என்னுடைய வாதத்திற்குள் செல்கிறேன் ஐயா. சொல்லிதான்